தோற்று வந்தால் பாடையில் ஏற்றி மாறும். தோக்குற மாதிரி இருந்தா பாட்டாவை பிடிச்சி படுத்து ஒரு கொஞ்சமா பிடிச்சிக்க. திவ்யா இளவரசன் விடயம் வந்தது, தெரிவிக்கல. நம்ம அறிக்கை கொடுக்க சொன்னோம், அப்ப கொடுக்கல. அண்ணன் என்ன சொன்னாரு, இளவரசன் படிக்கிற வயசுல படிக்கிற வேண்டியதானே, ஏன் காதலிக்கிறாரு? தேர்தல்கள்ல வேட்பாளரை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கு கட்சியில. மன்சூர் அலிகான் நின்ன தொகுதியில பிஜேபி கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்க. சஹுல் ஹமீது ஐயாவை மயிலாடுதுறையில இருந்து தேனிக்கு ஷிஃப்ட் பண்ணி ஓபிஎஸ் ஓட பையனை ஜெயிக்க வச்சாங்க. பாக்யராசன் சாதி வெறி பிடித்த பாக்யராசன், சாதி வெறி பிடிச்சவங்க. அவன் கட்சி காசை இவன் களவாடுறான். ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாண்டுக்கும் ஒரே பில்ல காமிக்கிறது, அமெரிக்காவுக்கும் ஒரே பில்ல கொண்டு. திருட்டு பசங்க. நல்லதுரை அண்ணன் கிட்ட அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு பணம் வரும், இவ்வளவு தொகை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அந்த தொகை அவருக்கு வரல. அப்ப கேட்கும் போது சொல்றாங்க, பாக்யராசனும் சீமானனும் சொன்னது, திரள் நிதியை அந்த தொகுதிக்கு கொடுக்கறது கிடையாது, வேட்பாளர்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி போராட்டம் போராட்டத்தின் ஊடாவும் பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, காளியம்மாள் இல்ல அவங்க மன்னிப்பு தான் கேட்க சொன்னாங்க. சீமான் ஆமா, போராடக்கூடியவங்களை கட்சிக்குள்ள கூட்டிட்டு டம்மி பண்றது முடியாது இல்லைங்களா? ஏன்னா அவங்களோட வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு. அடுத்த நாள் கயல்விழி அண்ணி பேசுறாங்க என்கிட்ட, நீங்க பேசினதெல்லாம் சரியா பேசுறீங்க. ஆமா, அவங்களே சொல்றாங்க அந்த தலைமையில இருக்கிறவங்களுக்கும் எனக்குமே ஒத்து வர மாட்டேங்குதுங்க. அவங்க சொல்றாங்க, பாக்யராசனோட டாமினேஷன் இருக்கு, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா களையணும்னு விரும்புறேன். இந்த அறத்தை இழந்துட்டதுனால அது சீமான் கட்சி ஆயிடுச்சு, அதனால அது சீமானோட கட்சி தான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவிலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மருத்துவர் இளவஞ்சி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு வெளியே வந்துட்டீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் இணைஞ்சிருக்கீங்க. நிறைய பேர் விமர்சனங்கள் சொல்றாங்க, என்னங்க இது தமிழ் தேசியம் பேசிட்டு கடைசியில தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுகவோட கூட்டணி வச்சிருக்குது, அவங்களோட போய் சேர்ந்துட்டாங்க, திராவிடத்துக்கு ஆதரவா மாறிட்டாங்க, இது அரசியலுக்கு செய்யற துரோகம் இல்லையா? அப்படியான விமர்சனங்கள்லாம் வருது, எப்படி பார்க்குறீங்க? இல்ல, நாங்க இயக்க பின்னணியில இருந்து தான் வந்தோம். எங்க குடும்பமே திராவிட இயக்க குடும்பம் தான். இப்போ நான் வளர்ந்தது சின்ன வயசுல திராவிட கழகத்துல தான் நான் வளர்ந்தேன். இப்போ இருக்கிற அக்கா ஓவியாவுடைய தந்தையார் தமிழரசன், அவங்க அம்மா கண்மணி தமிழரசன் தான் எங்களை வளர்த்தாங்க. நாங்க திராவிட இயக்க பின்னணியில இருந்து வரோம். எங்க அப்பா திராவிட கழகத்தினுடைய எழுத்தாளர் பேரவையினுடைய துணைத் தலைவரா இருந்தாரு. என்னோட தாத்தா அக்ரகார நுழைவு போராட்டம்லாம் நடத்தியிருக்காரு. எங்க அப்பாவும் திராவிட கழகத்தினுடைய எழுத்தாளரா இருந்தாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளரா இருந்தாரு. அப்புறம் சாதிய படுகொலைகள்ல திமுக மௌனம் சாதித்த போது, அப்போ அங்கிருந்து விலகி தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்க. அது ஆரம்பிக்கிறதுக்கு நிறுவனரா இருந்தவர் மலைச்சாமி அவர்கள், வழக்கறிஞர் மலைச்சாமி. தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய தமிழக கிளை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்பா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தாரு, புதிய தமிழகத்துல இருந்தாரு. அதனால நாங்க இயக்க பின்னணியில இருந்து நாங்க வர்றோம். இப்போ என்னோட இணைந்த என்னுடைய தோழர்கள், என்னோட அண்ணன் ஜெகதீச பாண்டியன் கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்து வந்தவர், வெற்றி குமரன் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வந்தவர், புகழேந்தி மாறன் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வந்தவர், அண்ணன் தனசேகரன் அவர்கள் புலிகள் அமைப்பினால இளம் வயதிலே வளர்க்கப்பட்டவர். அப்ப எல்லாருமே இயக்க பின்னணியில இருந்து வரும்போது நாங்க போய் ஒரு சினிமாக்காரன தலைமை இருக்க முடியாது. ஏத்துக்கிட்டீங்களே, 15 வருஷமா சீமான தானே தலைவரை ஏத்துக்கிட்டு இருந்தீங்க. சீமான் கிட்ட நாங்க சினிமா தனத்தை பார்க்கல, ஒரு போராளித்துவத்தை பார்த்துதான் நாங்க இணைஞ்சோம். கடைசியில அவருக்கு அந்த முகமுடி களையப்பட்டு அவருக்கு சினிமா முகம் தான் இருக்குன்னு எங்களுக்கு 15 வருஷம் தான் கழிச்சுதான் தெரியுது. முள்ளிவாய்க்கால் அந்த முற்றம் மாதிரியே ஒரு மேடையெல்லாம் போட்டு சினிமா செட்டு மாதிரியே இருந்து அந்த 15 வருஷம் முன்னாடியே கூட்டங்கள்லாம் நடந்தது. அப்பவே விமர்சனங்கள்லாம் வந்தது இல்லை, ஒரு சினிமாக்காரன் ஒரு டைரக்டரு அப்படியே செட்டு போட்டு பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்ததுல அப்ப கூட கவனிக்கலையா? அதெல்லாம் இறுதி வரை நாங்க நம்பினோம், ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தா திருத்தி பயணிக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். அப்போ நாங்க போய் டிவிக்கு ஜாயின் பண்ண முடியாது, வெற்றி கழகத்துக்கு ஜாயின் பண்ண முடியாது. விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு திரை கவர்ச்சி இருக்கே தவிர அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். இப்ப நான் 6 வயதுல இருக்கும்போது தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்கும் போது அம்பேத்கருடைய மனைவி சவிதா அம்பேத்கர் தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது அந்த கூட்டம் பேரணியில எல்லாம் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ சின்ன வயதுல இருந்தே அரசியல் பற்றிய ஒரு தெளிவு இருக்கு. அப்போ இயக்க குடும்பத்துல இருந்து
நம்ம வந்துட்டு ஒரு சினிமாக்காரரை நம்ம தலைமை இருக்க முடியாது இல்ல, விஜய் கட்சிக்கு போக முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறதுக்கு தடையா இருப்பது சாதிய படுகொலைகள் ஒண்ணு, 80கள்ல இருந்த சாதிய படுகொலைகள், மாஞ்சோலை படுகொலை, தாமிரபரணி படுகொலை, அந்த வலிகள் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 2000 எங்க அப்பா புதிய தமிழகத்தினுடைய ஹெட் கோஆர்டினேட்டரா இருந்தாரு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை சார்ந்த இப்போ இருக்க செல்வ பெருந்தகை வந்து அவர்னால புதிய தமிழகம் அலுவலகம் வந்து ஹோட்டல் மேரேஜ் பக்கத்துல இருந்து தாக்கப்பட்டது. அதுல புதிய தமிழகத்துல தான் அவர் இருந்தார், துணைத் தலைவரா இருந்தார் இல்லையா, ஹெட் கோஆர்டினேட்டரா இருந்தாரு. அப்போ அந்த அலுவலகம் தாக்கப்பட்ட போது அதுல வந்து தாக்குதலுக்குள்ளானவர் என்னோட தந்தை. அப்போ என்னோட அப்பா சொன்னாரு, இது கலைஞர் அவர்களுடைய துணையில தான் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது ஆனா கடைசியில எங்க அப்பா மரணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களே கலைஞர் தான் சிறந்த தலைவர், எல்லாரும் கெட்டவனாயி கலைஞரை நல்லவர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த இனப்படுகொலைக்கு அப்போ நான் வந்து அப்போ கலைராஜன் ஒருத்தர் நின்னாரு, சட்டமன்றத்துக்கு நின்னாரு. அப்ப கலைராஜனுக்கு தான் நான் வாக்கு செலுத்தி இருந்தேன். அப்ப எங்க அப்பா திட்டாரு, கலைஞருக்கு தான் நீ வாக்கு செலுத்தி இருக்கணும் அப்படின்னு. என்னதான் கலைஞரை எதிர்த்தாலும் இறுதியில அவங்க எல்லாருமே கெட்டவர்களாக்கி கலைஞரை நல்லவர் ஆக்கிடுவாங்க, கலைஞர் தான் நல்ல தலைவர்னு அவர் மரணத்திற்கு முன்னாடியும் அவர் பதிவு செஞ்சாரு. ஆனா எனக்கும் சில வழிகள் இருக்கும் இல்லையா, மாஞ்சோலை வழிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் போல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த கலைஞருடைய சங்கத்தமிழை படித்துதான் எனக்கு வந்து தமிழ் உணர்வு வந்தது. எல்லாமே வித்தியாசமா சொல்றீங்களா, இப்ப கலைஞர் மீதான வெறுப்பு கோபம் ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்றீங்க. இல்ல, அரசியல் கலைஞர் வேறங்க, இலக்கிய கலைஞர் வேறங்க. இலக்கிய கலைஞர் வேற. ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அந்த TR பாப்பா இசையில அவருடைய சங்கத்தமிழ் அந்த ஒலிப்பேலைகள் அந்த இதெல்லாம் கேட்டிருக்கோம் நாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு இளம் பருவத்து காதல், ஒரு பெண்ணினுடைய பிரிவு, கணவன் வந்து போருக்கு போயிடுறாங்க இல்ல பொருள் திரட்ட போயிடுறாங்க, அதோட பிரிவு, ஒரு இளைஞன் போருக்கு போயிட்ட பிறகு அவனுடைய மரணம், இதெல்லாம் பத்தி சங்கத்தமிழ்ல மிக அழகா சொல்லியிருப்பாரு. இத வந்து தலைவர் பிரபாகரனே வந்து பாராட்டி இருக்காரு அப்படின்னும் பல புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். அதனால கவிஞர் கலைஞர் வேற, தலைவர் கலைஞர் வேற. இப்போ 2009க்கு அப்புறம் தான் நம்ம அவரை அதிகமா விமர்சிக்கிறோம். 2009 அந்த பார்த்த சூழல், அந்த வலி வேதனை, அதுல இருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு மாற்றத்துக்கான ஒரு இயக்கத்துக்குள்ள போனீங்க இல்லையா, அங்க உள்ள அந்த அதிருப்திகள் ஒரு 15 ஆண்டுகள் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? திரும்பி பார்க்கும்போது இவ்வளவுதானா அப்படின்னு தோணுது. அதாவது ஏர்லி டேஸ்லயே வந்து அதாவது சாதிய சிக்கல்கள் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப திவ்யா இளவரசன் விடயம் வந்தது, தெரிவிக்கல. அதுக்கு வந்து அவங்க நம்ம அறிக்கை கொடுக்க சொன்னோம், அப்ப கொடுக்கல. ஐயநாதன் ஐயா வந்து ஊர்ல இல்ல, அதனால அறிக்கை வரல அப்படின்னாங்க. அப்போ நான்லாம் சண்டை போட்டேன். அண்ணன் என்ன சொன்னாரு, இளவரசன் படிக்கிற வயசுல படிக்கிற வேண்டியதானே, ஏன் காதலிக்கிறாரு, சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இல்ல அவன் படிச்சு அவனுக்கு போலீஸ் வேலை வர இருந்தது. அப்போ என்ன சொன்னாரு, நான் வேற சமூகம், இளவரசன் வேற சமூகம், நாங்க 2 பேரும் ஒரே சமூகம் கிடையாது. நான் சார்ந்திருக்க சமூகத்துக்காக என்னைக்குமே நான் வந்து பேசினது கிடையாது. நான் வந்து ஆதி தமிழர்களுக்காக பேசியிருக்கேன், தொல்குடி மக்களுக்காக பேசியிருக்கேன், குறவர்களுக்காக பேசியிருக்கேன், அருந்ததியர்களுக்காக நான் பேசியிருக்கேன். அப்போ நான் என் சமூகத்துக்காக நான் பேசினது கிடையாது. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, நீ சாதியா நிக்கிற, இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களின் வந்து நான் சாதியா நிக்கிறேன், எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க கட்சியில அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன், அனைத்து மக்களுக்குமான விடுதலைக்கு தானே வந்தோம் நம்ம, அப்ப அவனோட வழிகளையும் நீங்க பேசணும்ல அப்படின்னு சொன்னா. அப்போ அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டாரு. அப்ப நான் சொன்னேன், மாபெரும் ஒரு போராளியினோட தம்பி கூட நின்னதான் நினைச்சேன், அந்த போராளி செத்து விட்டதாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டேன். 2013லயே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி ராஜீவ்காந்தி என்னோட வீட்டுல அருகில இருந்தவர், அவர்கிட்ட சொல்லி வந்து இளவஞ்சி மாதிரியான பெண்கள் என்னோட இருந்தாதான் பெண்கள்லாம் வருவாங்க, இளவஞ்சியினுடைய கட்சிக்கு அவங்க செய்த உழைப்பையோ அவங்க செய்த ஒரு பொருளுதவியோ அவங்க பண்ண மருத்துவ முகாம்கள் எதையுமே நான் மறுக்கல, அதனால நீ தங்கச்சியை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. 2015 ஜனவரி 29 முத்துக்குமாரோட நினைவேந்தல் அலுவலகத்துல நடந்தது. அப்பதான் தம்பி ராஜீவ்காந்தி கூட்டிட்டு போனாரு. அக்கா என்ன பிரச்சனை இருந்தாலும் தம்பி நான் இருக்கேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் துணையா இருப்பேன்க்கா, அதனால நீங்க வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாரு.
ஆனா இப்போ சமீபத்துல சொல்லியிருக்காரு, இளவஞ்சி ஏற்கனவே போனது என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்தது, திரும்பி அது மன்னிப்பு கேட்டுட்டு இணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல. ஏன்னா நான் எனக்காக என்னுடைய சுயநலத்துக்காக நான் எதுவுமே கேட்கல. அப்போ ராஜீவ் காந்தி உங்களை கூட்டு வந்திருக்கிறாரு, அவ்வளவுதான். ஆனா இவர் மன்னிப்பு கேட்டுட்டு இணைஞ்சதா சொல்லிட்டு இருக்கிறாரு எல்லார்ட்டையும். எல்லார்கிட்டையும் சொல்லல, நெருங்கினவங்க கிட்ட சொல்றாரு. ஆனா ராவணன் ஐயா சொல்றாரு, இளவஞ்சி எப்பயுமே சாதியா தான் நிக்கும், சாதியா நிக்கும் அப்படின்னு. ஒடுக்கப்பட்ட மக்களினோட விடுதலை பேசுறது எப்ப சாதியா நிக்கிறது? இப்ப இவரே சொல்றாரு குறவர்களின் விடுதலையை பத்தி பேசுறாரு. அப்போ இவர் ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலையை இப்ப பேசுறாரு. பல்லர்களே பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றாரு. குறவர்களோட விடுதலையை பத்தி பேசுறாரு. குறவர்களுடைய விடுதலையை பேசும்போது ரொம்ப உருகி பேசுறாரு, கண் கலங்குறாரு. அப்போ நமக்கே இப்போ மாறி இருக்காரு. சமூக விடுதலையிலோட அவருடைய பார்வை மாறி இருக்காரா, அல்லது இது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஆதிக்க சாதிகளுக்கே தாஜா பண்ணிட்டோம், இனி தலித்துகளுக்கு கொஞ்சம் சோப்பு போடலாம்னு மாறி இருக்காரா? சோப்பெல்லாம் போட மாட்டாருங்க. ஏன்னு கேக்குறேன் அப்படின்னா, இளவரசன் திவ்யா பிரச்சனை வந்த போது அவர் நெடுங்காலம் அமைதியா இருந்தார். பின்னாடி கூட எங்கேயுமே இது சம்பந்தமா இப்படி ஒரு அநீதி நடந்தது, ஒரு 2000 பேர் போய் தலித்துகளை சூறையாடினாங்க, அவங்களோட சொத்துக்களை சூறையாடினாங்க, வீடுகளுக்கு தீ வச்சாங்க, அந்த பெண்கள் கரும்பு காட்டுக்குள்ள இரவெல்லாம் அந்த கொசு கடிகளையும் பூச்சிக்கடிகளையும் கடந்தாங்க அப்படின்றது வழி இல்லையா? ஒரு கிராமமே மொத்தமா அப்படி இல்ல. அப்போ இவர் பேசல. ஐயநாதன் ஐயா வெளியே போயிட்ட பிறகு இது இளவரசன் விடயம் முக்கியமான விடயமாகும், ஆனால் இதில் ஐயநாதன் அறிக்கை வெளியிடவில்லைன்னு குற்றச்சாட்டுகள் ஐயநாதன் மேல போட்டாங்க. ஐயநாதன் பேனா இருக்குதுங்க, இவர்கிட்ட வாய் இருக்குல்ல, இந்த வாய் எங்கனையாவது பேசியிருக்கலாம்ல, எங்கேயுமே பேசலையே. ஆதி தமிழ் குடின்னு சொல்லுங்க, தலித்துன்னு சொல்லாதீங்க, தலித்துன்னு சொன்னாலே எரிச்சல் வருது அப்படின்றாரு. அது என்னமோ கெட்ட வார்த்தை போல சொல்றாரு. ஆதி தமிழ் குடின்னு சொல்லு, பறையன்னு சொன்னா அப்படி பெருமை சாதி ஒளிஞ்சிரும்லாம் சொல்றாருல்ல. அங்க போய் அடிக்க வரும்போது பறையன்னு சொல்லியிருந்தா சாதி ஒளிஞ்சிருக்குமா? யாருமே ஏன் கேட்கல? இல்ல, நான் கேட்டேனே, கேட்டுட்டு தான் நான் வெளியே வந்தேன். சரி, மறுபடியும் போனீங்க இல்லையா? ஆமா. மறுபடியும் அதை தன்னுடைய கருத்தை மாத்திக்கிட்டேன்னு சொன்னாரா? மறுபடி கருத்தை மாத்திக்கிட்டல. அதுக்கப்புறம் அனைத்து மக்களுக்குமான விடுதலையை பேச ஆரம்பிச்சார். முக்கையா தேவர், நான் தேவர் மருமகன், தேவர் குடும்பத்து மருமகன் அப்படி பேசிட்டு இருக்கிறாருல. அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நீங்க இந்த தலித் அரசியெல்லாம் பேசினாருன்னு திடீர்னு சொன்னீங்க இல்லையா, அதை பார்க்கும்போது எப்படி தோணுச்சு? நாங்க அதை பார்க்கும்போது சரி, தமிழ் சமூகத்தின் எல்லா அடையாளங்களும் பேசுறாரு அப்படின்னு தான் தோணுச்சு. இல்ல, அதுல மட்டும் ஒரு பிரைடு வருது இல்ல, அது எல்லாருக்கான பெருமை சிறுமை ரெண்டும் சேர்ந்தது தானே. ஒண்ணு பெருமைன்னா இன்னொன்னு சிறுமை ஆயிருதுல இயல்புல. பெரியார் சொல்றாரு, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இது பத்தினி குடியிருக்கும் வீடு அப்படின்னு போர்டு மாட்டிக்கிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் பத்தினின்னா மற்றவங்க எல்லாம் யாருன்னு அர்த்தம் இல்ல. ஒருத்தன் நான் உயர் சாதி பிராமணன்னு சொல்லிக்கிறான் அப்படின்னா அப்ப மற்றவங்க எல்லாம் யாருன்னு கேட்கிறாருல்ல. திராவிட குடும்பத்துல இருந்து வந்தவங்க இல்ல, ஒரு சாதியின் பெருமைன்னு தூக்கி நிறுத்தும் போது மற்றவங்களுக்கு அவங்களுக்கு கட்சியில இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னு யோசிச்சது இல்லையா? இல்ல, அந்த சமயத்துல ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தது. அப்பவே சொன்னாங்க, ஒரு உரையாடல் இருந்தது கட்சியில. அது உண்மைதான். என்கிட்ட ஒரு கட்சியுடைய மாநில நிர்வாகி ஒருத்தர் உங்களுக்கு தெரிந்தவர் தான் சொன்னார், தான் தேவர் சாதியில் பிறக்கலை என்ற தாழ்வு மனப்பான்மை அவருக்கு நீண்ட காலம் இருக்குது, ஏதோ ஒரு வகையில தன்னை ஒரு தேவர் சமூகத்தோட அடையாளப்படுத்திக்கிறதுல அவர் விரும்பிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானா? இல்ல, எனக்கு தெரியலங்க. தான் தேவனா பிறக்கல, நான் மட்டும் தேவனா பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு அவர் பல முறை பேசியதாகவும், அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி கூட அந்த அபிலாசியின் வெளிப்பாடாகத்தான் இது புதிய செய்தியா வந்ததா சொன்னாங்க. இதே இடத்துல உட்காந்து பேசணும். இது நீங்க சொல்றது ஒரு புதிய செய்தியா இருக்கு. பல்லர்களே பாண்டியர்கள் அப்படி போய் சொல்லிட்டு வந்துட்டாரு இல்லையா? இப்ப இங்க வரும்போது பிரச்சனை ஆகுது இல்ல? ஆமா, கான்ஃபிளிக்ட் வருது. இது அவசியம் தானா? இது ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசினா பரவாயில்ல, வரலாற்று ரீதியா பேசினா பரவாயில்ல. இந்த இடத்துல பேசுறது ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தும் தான். முரண்பாடுகளை உருவாக்குறதுல தான் சிக்கல் வருது. இப்போ அருந்ததியர்கள் அவங்க உள்ஒதுக்கீடெல்லாம் பத்தி பேசும்போது பகையாளி போல சொல்றாரு. இப்ப தமிழ் குடிகளுடைய இடஒதுக்கீடை அவங்க பறிச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. அது ஒரு கான்ஃபிளிக்ட உருவாக்குறது தான். நான் எதுக்காக இதெல்லாம் கேட்கறேன் அப்படின்னா, சீமானை பற்றி விமர்சிச்சுட்டு வர்றவங்க அவருடைய அரசியலை பற்றி விமர்சிச்சுட்டு வெளியே வந்த மாதிரியே எனக்கு தெரியல. அவருடைய அரசியல் தவறுகள், நிலைப்பாட்டு தவறுகள், இப்ப நான் இளவரசன் திவ்யா மேட்டரா இருந்தாலும் சரி, இந்த 3% இடஒதுக்கீடுங்கிறதுலாம் அரசியல் நிலைப்பாடு. பல்லர்களே பாண்டியர்கள்னு ஒன்னு சொல்லும் போது இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஆகுது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, பாண்டிய நாட்டுல உள்ள எல்லாரும் பாண்டியர் தான், அப்படித்தானே இருக்க முடியும். தமிழ்நாட்டுல உள்ள எல்லாரும் தமிழர்கள் தான், இந்தியாவில் உள்ள எல்லாரும் இந்தியர்கள், அப்படித்தானே கிளைம் பண்ணிக்கலாம் தானே. நான் இந்தியன்னு சொல்லிக்கிறான்னா சொல்லிட்டு போ, இந்தியன் தானே. பாண்டிய நாட்டுல உள்ளவன் பாண்டியன். அது மாதிரி அருந்ததியர்கள் அதாவது மலமல்ல வந்தவர்கள் அப்படின்லாம் பேசுறாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு. அது அருந்ததியர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அதாவது அந்த காலத்துல பல்லர்கள் பௌத்த மதத்தையும்
பறையர்கள் சமண மதத்தையும் அருந்ததியர்கள் பௌத்த மதத்தையும் பின்பற்றியவர்கள். அருந்ததியர்கள் வந்து அறிவு சார்ந்த சமூகம். இப்போ அருந்ததியர்கள் வந்து தங்களோட குழந்தைகளுக்கு வந்து மாயான்னு பேர் வைப்பாங்க. ஏன்னா புத்தரின் தாய் மகமாயாமன். அவங்கள வந்து தாழ்த்தி பேசும்போது ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்குள்ள அது வந்து ஒரு மனக்கசப்பை உண்டாக்குதுதான். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்களை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆமா, அது வந்து நான் ஏற்கனவே அதுல பதிவு செஞ்சிருந்தேன். அருந்ததியர்கள் பற்றி பேசுறது வந்து ஒரு வலியை உருவாக்குது அப்படின்னு. அவங்க உழைக்கும் மக்கள், அவங்கள பத்தி பேசக்கூடாது. ஆதிக்க தெலுங்கு தலைமைகளை நம்ம எதிர்க்கலாம், ஆனா உழைக்கும் மக்களை நம்ம எதிர்க்க கூடாதுன்ற செய்தியை நான் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கேன். வேற என்ன முரண்பாடுகள் இருக்குதுன்னு இல்ல, நான் வந்து அதுல சில அட்மினிஸ்ட்ரேஷன்ல ப்ராப்ளம் இருந்தா கூட நம்ம திருத்தி பயணிச்சுக்கலாம். ஆனா அவங்க அறம் சார்ந்த பாதையில இருந்து வெகு தூரம் தள்ளி பயணிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா தேர்தல்ல நான் ஏற்கனவே பதிவு செஞ்ச கருத்தை தான் இங்கேயும் பதிவு செய்யறேன். தேர்தல்கள்ல வேட்பாளரை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கு கட்சியில. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நான் வந்து 2024 எலெக்ஷன்ல வடசென்னை கேண்டிடேட்டா அண்ணா அனௌன்ஸ் பண்றாரு. அப்போ நான் நிற்கும் போது இவர் ராவணன் ஐயா வந்து சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து என்னை பத்தி தெரியும். ராவணன் வந்து எனக்கு நாம் தமிழர் கட்சியில இணைஞ்ச பிறகுதான் எனக்கு ராவணன் ஐயாவை தெரியும். ஆனா ராவணன் ஐயா என் உடன்பிறவாத அண்ணன். ஏன்னா எல்லாத்தையும் நான் ராவணன் ஐயா கிட்ட, அவங்க மனைவி கிட்ட எல்லாம் நான் நிறைய விஷயம் பகிர்ந்துப்பேன். அதனால அவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை சூழல் எல்லாமே தெரியும். என்னோட மருத்துவமனை, நான் ஒரு கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பணி செய்யறேன். என்னோட பணியினோட சுமைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியும். அப்ப அவர் சொல்றாரு, இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு, இப்ப ஒரு தொகுதியில கண்டெஸ்ட் பண்றதுக்கு வந்து 3 to 5 lakhs ஆகும். ஈவன் 6 lakhs கூட ஆகலாம். இப்போ 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்ததுதான் ஒரு பாராளுமன்ற தொகுதி. அப்ப நியர்லி 30 lakhs ஆகும். 25 to 30 lakhs ஆகும். இது நம்ம கை காசு போட்டு நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம திரட்டினாலும் அந்த நிதி கம்மியான நிதியா தான் இருக்கும். அப்போ அவர் சொல்றாரு, குடும்பம், கணவர், குழந்தைகள், உன்னோட கிளினிக்கு, அப்புறம் நீ பணி செய்யற மருத்துவமனையில மாணவர்கள், உன்னுடைய நேரம், காலம், உழைப்பு, பொருளாதாரம் எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வந்து இந்த களத்துல நிக்கணும்னு விரும்புற. ஆனா உன்னை வச்சு சம்பாதிக்கிறாங்க, அப்ப நீ ஏன் அந்த களத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அண்ணா நான் விடுதலை நகர்த்துறதுக்காக நான் போறேன். நான் தோத்து போனா பரவாயில்ல, அடுத்து வர 2 தலைமுறை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போறோம். அப்படின்னா இப்போ நம்ம அந்த களத்துல பயணிக்கிறோம் அப்படின்னா, அறமும் நேர்மையும் இருந்தது அப்படின்னா நான் தோத்து போவேன். ஏன் இந்த களத்துல இருந்து நான் செத்து கூட போவேன். ஆனா தலைவர்கிட்ட இருந்த அறம் உங்ககிட்ட இல்லையே. அப்போ நீங்க எங்களை வச்சு சம்பாதிக்கிறீங்கன்னா நாங்க எதுக்கு போகணும்? என்ன பண்ணுவாங்க? இப்ப 2024 எலெக்ஷன்ல நான் நிக்கும் போது இதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2019ல மன்சூர் அலிகான் நின்ன தொகுதியில பிஜேபி கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சஹுல் ஹமீது ஐயாவை மயிலாடுதுறையில இருந்து தேனிக்கு ஷிஃப்ட் பண்ணி ஓபிஎஸோட பையனை ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து நான் சொல்லும் போது எல்லாருமே கோவப்பட்டாங்க. என் மேல அவதூறுகளை பரப்பினாங்க. நான் வந்து எலெக்ஷன் பீரியட்ல வந்து நான் கணக்கு காமிக்கல அப்படின்னு என் மேல தவறான குற்றச்சாட்டுகள், அவதூறுகளை சொன்னாங்க. அதாவது 2020ல வந்து எனக்கு 2020ல எனக்கு கோவிட் வந்தது. அப்போ நான் 1 மாசம் மருத்துவமனைக்கு போல. மருத்துவமனை நிர்வாகம் எனக்கு 1 மாசம் சம்பளத்தை கொடுத்தது. நான் அந்த சம்பளத்தை திருப்பி கொடுத்தேன். அப்ப கூட இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எதுக்கு நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் அது வந்து லாஸ் ஆஃப் பே. நான் அப்பதான் ஒரு 2019 அக்டோபர்ல தான் அந்த மருத்துவமனையில இணைஞ்சிருக்கேன். 20ல எனக்கு கோவிட் வருது. அப்போ அது வந்து லாஸ் ஆஃப் பேல தான் போகணும். அதுதான் விதி மருத்துவமனை நிர்வாகத்துல. அப்போ நான் அந்த செக்கை நான் திருப்பி கொடுத்தேன். 1 month சேலரி திருப்பி கொடுத்தேன். நானும் என் கணவரும் 24 வருஷம் இந்த சென்னையில பயணிக்கிறோம். ஒரு ஸ்கேனுக்கோ இல்ல ஒரு வேற எந்த ரெஃபரன்ஸுக்கோ பணமும் கொடுக்க மாட்டோம், பணமும் வாங்க மாட்டோம். நாங்க நேர்மையா இருந்ததுனால பல நாட்கள் வறுமையில இருந்திருக்கோம். அந்த வழிகள் எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க இவங்க பணத்தை எடுக்க முடியும்? செலவு நான் பண்ணினேன். உங்க காசு செலவு பண்ணது அவங்க கணக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் ரெவ்யூ மீட்டிங்ல நான் சொல்றேன் நான் செலவு பண்ணது வந்து டிசம்பர் மந்த்ல இருந்து செலவு பண்ணேன். ஆனா எலெக்ஷன் கமிஷன்ல எலெக்ஷன் ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த கணக்கு காமிக்கணும். அப்ப இது ரெண்டுமே டிஃபர் ஆகும், பிரச்சனை வரும். அதனால டியூரிங் அந்த பீரியட்ல என்ன கணக்கோ அதுதான் நீங்க காமிக்கணும்னு சொன்னாங்க. அது காமிச்சாச்சு. நான் ரெவ்யூ மீட்டிங்ல சொல்லியாச்சு. நான் பொருளாளர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ பாக்யராசன் சாதி வெறி பிடித்த பாக்யராசன், புரியுதுங்களா? என்னங்க சாதி வெறி பிடிச்சவங்க அவன். எனக்கு திவ்யா இளவரசன் விஷயத்துல நான் கட்சியை விட்டு வெளில வர்றதுக்கு காரணமே பாக்யராசன் தான். இப்போ நான் கட்சியை விட்டு வெளியே வர்றதுக்கு காரணமும் பின்னாடி இருந்து இயக்குனது எல்லாமே பாக்யராசன் தான். சாதி வெறி பிடிச்ச பாக்யராசன் இளவஞ்சி மேல அவதூறு பரப்புறான், சரிங்களா? அப்போ இவன் கட்சி காசை இவன் களவாடுறான்.
ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா சுவிட்சர்லாந்துக்கும் ஒரே பில்ல காமிக்கிறது, அமெரிக்காவுக்கும் ஒரே பில்ல. திருட்டு பசங்க தலைமையில உட்காந்துருக்காங்க. இவரு சாதியதான் கட்டுறாரு. என்ன ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலையை பேசுற இளவஞ்சி வந்து சாதியவாதி, ஆனா அங்க தலைமையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாதியா தான் கட்டுறாரு பாக்யராசன். இப்போ கார்த்திக், இடும்பவனம் கார்த்திக் வந்து அவர் அகமுடையோர் சமூகத்தை சார்ந்தவர். டாக்டர் கார்த்திகேயன் வந்து மறவர் சமூகத்தை சார்ந்தவர். சாட்டை வந்து அதே சமூகத்தை சார்ந்தவர். பாக்யராசன் அதே சமூகத்தை சார்ந்தவர். அங்க இருக்க வழக்கறிஞர் சுரேஷ் அதே சமூகத்தை சார்ந்தவர். வெண்ணிலா தாய்மானவன் அதே சமூகத்தை சார்ந்தவர். அப்போ நீங்க இவ்வளவு பேசிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்புன்னா சாதிப்படி ரிசர்வேஷன் கொடுக்கறது தானே. தலைமையில் அப்படி என்ன சாதியில என்ன போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க? இப்போ சாதி வெறி பிடிச்ச பாக்யராசன் அவங்கள தூண்டி என் மேல அவதூறு பரப்புறாரு. அப்போ இவங்க வந்து அறம் சார்ந்த பாதையில இருந்து விலகுறாங்க. திரள் நிதி கலெக்ட் பண்றாங்க. இப்போ நல்லதுரை அண்ணா வந்து தஞ்சாவூர்ல ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது வெளிநாடு வாழ் தமிழர்கள் அவங்களோட உறவுகள் மூலமா இங்க பணம் கொடுக்குறாங்க. இவங்க பணம் கொடுத்தது நல்லதுரை அண்ணன் கிட்ட அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு பணம் வரும், இவ்வளவு தொகை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அந்த தொகை அவருக்கு வரல. அப்ப கேட்கும் போது சொல்றாங்க, பாக்யராசனும் சீமானனும் சொன்னது இது கட்சி வளர்ச்சிக்காக வேணும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இது மாற்று அரசியல் புரட்சி அப்படின்னு தானே வந்தேன், அப்ப இது ஒரு மற்றொரு அரசியல் கட்சியா தானே இருக்கு, அப்பயே நான் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அமமுகல போயிட்டாரு. அப்போ திரள் நிதியை வந்து அந்த தொகுதிக்கு கொடுக்கறது கிடையாது. அது மாதிரி வேட்பாளர்களை வச்சும் இவங்க சம்பாதிக்கிறாங்க. 2024 எலெக்ஷன்ல வேலூர்ல பிரகலாதா ராம், அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க ஒரு போராளி, அவங்கள கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சுட்டு கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்க, அவங்கள எடுத்துட்டு பாக்கியலட்சுமின்னு ஒரு டாக்டர் போடுறாங்க. பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, அந்த டாக்டர் கிட்ட இருந்து 10 lakhs வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா பிரகலாதா ராம் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சியில யாரு ஜெயிக்கணுமோ அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, 10C வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், 10Cக்கெல்லாம் அவர் ஒர்த் இல்லடி, 10L வேணா வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். அப்படித்தானே சொல்ல முடியும். இல்லக்கா 10 கோடி 10 கோடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடி பிரகலாதா, 10C எல்லாம் இருக்குது, 10L தான் இருக்கணும். இன்னொரு பத்திரிகையாளர் இருக்காரு, அவர் சொன்னாரு, பாருங்க அந்த பொண்ணை வந்து இது மாதிரி எடுத்துட்டு 10L வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நயனார் நாகேந்திரன் கூட ஒரு 4 கோடி ரூபாய் டீல் வந்ததுன்னு சொல்றாங்க. அது எனக்கு தெரியலங்க, அது எனக்கு தெரியல. இது மன்சூர் அலிகான் விடயம் நமக்கு தெரியும். ஏன்னா மன்சூர் அலிகானும் சாகுல் ஹமீத் ஐயாக்கும் இந்த மாதிரி நடந்தது, அது உனக்கும் நடந்துடக்கூடாதுன்றதுனாலதான் 2024 எலெக்ஷன்ல நிக்கல. ஒரு சின்ன தொகுதினா பரவாயில்ல, பெரிய தொகுதியில நிக்கிற அப்படின்னா வந்து உன்னுடைய பொருளாதார இழப்பு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லதுரை அண்ணனும் எனக்கு ஏற்கனவே பதிவு செஞ்சது, கட்சியை விட்டு போன ஒரு அதிமுக நிர்வாகி, நான் அவரோட பேரு சொல்ல விரும்பல, அவரு 2021 எலெக்ஷன்ல நான் கண்டெஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, அக்கா மருத்துவர் கோர்ஸ் சிவராமன் மாதிரி நீங்க ஒரு நல்ல டாக்டர் ஆயிருங்க, நீங்க அந்த தளத்துல பயணிக்காதீங்க. ஏன்னா ஒரு பெரிய கட்சியில இஸ்லாமியர்களுடைய வாக்கை பிரிக்கிறதுக்காக பேரம் பேசினாங்க. அந்த பேரத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க, நான் போலன்றதுனாலதான் என் மேல அவதூறு சொல்றாங்க. பெரிய கட்சி அது, பேர் சொல்ல விரும்பல, அதிமுகவா இருக்குமா, அந்த தம்பியோட அனுமதி இல்லாம நான் பேசக்கூடாது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீயும் ஒரே சாதிதான், இப்ப நான் சொல்லிட்டேன் பாருங்க, அதனால நீங்க வாங்கன்னு சொல்றாங்க, நான் வரல, நமக்கு எதுக்குக்கா இந்த பொழப்பு அப்படின்னு நான் வந்துட்டேன்க்கா, இஸ்லாமியர்கள் ஓட்ட பிரிக்கிறதுக்கு ஒரு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நிறைய கோடி பேரம் பேசப்பட்டது. ஆனா அங்கேயே சொன்னாங்களா, இவர் அவ்வளவு ஒர்த்து கிடையாது அப்படின்னு, கொஞ்சம் லீஸ்ட் அமௌண்ட் தான் கொடுத்ததா சொல்றாங்க, ஒர்த்து கிடையாது, கம்மியா வாங்கிக்கோ, கம்மியா தான் கொடுத்ததா சொல்றாங்க. அப்போ இது வந்து அவங்க பதிவு செஞ்ச செய்தி. நான் கட்சியில இருந்து இப்ப வந்துட்டோம்னா கலைக்கோட்டு உதயம் ஐயா பேசினாரு, வந்துட்டு அம்மா நீ என்ன பத்தி கூட பேசியிருக்கதா வந்து தகவல் சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவருடைய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்துல அங்க கனிம வள கொள்ளை நடக்குது. அப்போ நாம் தமிழர் நிர்வாகிகள் அந்த கனிம வள கொள்ளையில ஈடுபடுறவங்க கிட்ட கையூட்டு பெறாங்க. இவர் அண்ணன் கிட்ட இந்த தகவல் போயிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வழக்கறிஞர், அவங்களுடைய மனைவி நீதிபதி, அந்த வழக்கறிஞர் வந்து பணம் வாங்குறாரு. அதாவது கனிம வள கொள்ளையில ஈடுபடுறவங்க கிட்ட பணம் வாங்கி கனிம வள கொள்ளையை எதிர்த்து பேசுகிற ஹிம்லருக்கு பணம் கொடுக்குறாரு. யாரு? இந்த வழக்கறிஞர். அப்போ கனிம வள கொள்ளையை எதிர்த்து பேசுறாரு, அவருக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னா கனிம வள கொள்ளையில இருந்து ஈடுபடுறவங்கள்ட்ட வருது. அப்போ நான் கேக்குறேன், அண்ணா இது வந்து ஹிம்லருக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. அது எனக்கு தெரியல தங்கச்சி, வழக்கறிஞர் வந்து கையூட்டு பெறாரு, இது வந்து தமிழ் தேசிய தளத்துல பயணிக்கிற நம்ம வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அப்பதான் என்ன ஒதுக்குறாங்க, அப்ப நான் அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போதிலும் தக்கலையில நடந்த அங்க ஒரு போராட்டத்துக்கு இவர் துரைமுருகன் அரெஸ்ட் ஆனார் இல்லைங்களா, அந்த போராட்டத்துக்கு நான் தான் செலவு பண்ணேன்
அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒரு போராட்டத்தை நம்ம நினைச்சிட்டு இருப்போம், உணர்வு எழுச்சியா இப்படி ஒரு போராட்டம் நடந்திருக்குன்னு. அந்த போராட்டம் முடிஞ்சு அவங்க கிட்டயே பணம் வாங்குறாங்க அப்படின்னா அது என்ன அறம்? புரியுதுங்களா? அப்போ திரள் நிதியில கலெக்ட் பண்ணிட்டு அது கொடுக்கறது கிடையாது, வேட்பாளர்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி போராட்டம் வந்து போராட்டத்தின் ஊடாவும் பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு பிரபாகரனோட பேரை சொல்லணும்? இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்றத சீமான் என்ன சொல்றாரு, ஏன் கட்சி ஏன் கட்சின்னு. நாம் தமிழர் கட்சினா யாரோட கட்சி? இப்போ 8% வாக்கு வாங்கியிருக்காருன்னா அவர் மட்டுமே உழைக்கல. டே 1ல இருந்து இன்ன வரைக்கும் யாரும் உழைக்கிறாங்களோ எல்லாரோட தான். உங்களோட வளர்ச்சி என்பது எல்லாரோட தான். கூடிதாங்க தேர்தலுக்க முடியும். எந்த பார்ட்டியும் மக்களோட பார்ட்டி தான். கூடிதான் தேர்வு. என் கட்சி என் கட்சின்னு. உண்மையாவே சீமான் அண்ணா சொல்றது 100% கரெக்ட். ஏன்னா நாம் தமிழர் கட்சினா கொஞ்சமாவது அறம் இருக்கணும். தமிழர் என்ற ஒரு தேசிய இனத்திற்கு தமிழர் என்ற சொல்லுக்கு அறம். சரிங்களா? தமிழ் சமூகமே அறத்தினுடைய சமூகம் தானே. என் கட்சின்னும் போது அறத்தை இழந்துட்டதுனால அது சீமான் கட்சி ஆயிடுச்சு. அதனால அது சீமானோட கட்சி தான். நான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பலரோட விவாதிச்சிருக்கிறேன். அவங்க தமிழ் தேசியம்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சீமான் முதலமைச்சராக ஆசைப்படுவது தமிழ் தேசியம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சீமானை தூக்கிட்டு அதுல வந்து ஜெகதீச பாண்டியனோ சாட்டையே வச்சா கூட தமிழ் தேசியம் கிடையாதுங்கிற அளவுக்கு தான் அவங்க புரிதல் வச்சிருக்கிறாங்க. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. தமிழ் சாதியில இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டை ஆண்டுட்டாலே எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூகத்தின் பிரச்சனையை ரொம்ப சின்னதா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. எஜுகேட் பண்ணணும் இல்லையா? அரசியல் தலைவர்கிட்டே அந்த புரிதல் இல்லைன்ற. தமிழ் சாதி ஒருத்தர் ஆண்டுட்டாலே எல்லா பிரச்சனையும் தீந்துரும் என்பது போல இப்ப பீகாரி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, ஊபிகாரம் தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. என்ன மாற்றம் வந்துருச்சு? அப்ப அரசியல் கொள்கை தான் முக்கியமானது அப்படின்றது போகாம வெறும்னே பிறப்பு தான் தகுதின்னு மீண்டும் பார்ப்பனியத்துக்குள்ளதான் போய் நிக்கிற மாதிரி இருக்குது. தமிழர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு, அதுல தவறு இல்லை. இல்ல சொல்றீங்க வெளியே வர்ற எல்லாருமே சீமான் வந்து மோசமா இருக்கிறாரு, இன்னும் ஒழுக்க ரீதியா பேசுறாங்க, அதுக்குள்ள வரல. ஆனா கொள்கை ரீதியாவே சீரழிஞ்சு போயிட்டார், அமைப்பு ரீதியா இல்லங்க. இன்டெலெக்சுவல்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே உடைச்சு வெளியேறிட்டாங்க. எல்லாருமே அறிவு சார்ந்த கூட்டம், அறிவு சார்ந்த இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த இளைஞர்களினுடைய பேர் எழுச்சியே இவர் தடுத்து நிறுத்திட்டாரு. அதுதான் இப்போ நாங்க வர்றதுக்கான விடையே. முடக்கிட்டாரு மொத்தமா. ஆமா. ஒரு அதிருப்தி வந்து நிறைய பேர் வெளியே போறாங்க இல்லையா? இப்ப நான் கவனிச்ச வகையில ஒண்ணு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரு பெரிய செட்டு போயிருக்குது, திமுகவுக்கு போறாங்க, கல்யாண சுந்தரம் முதல் கொண்டு பலரும் சொல்லிக்காமலே அதிமுகவுக்கு போறாங்க, பிஜேபிக்கு கூட சிலர் போறாங்க. இந்த அரசியலில் பயிற்சிக்கப்பட்டவர்கள் ஏன் இப்படி வெவ்வேறு சித்தாந்தங்களுக்கு செதறினாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இவங்க எல்லாருமே எங்க இருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ நாம் தமிழருக்கு வந்தவங்க யாரு? இப்போ 1.1% வாக்கு வாங்கும் போது திமுகவினுடைய வாக்குகள் தான் இங்க வந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து திராவிட இயக்க குடும்பத்துல இருந்து வரேன், வெற்றிக்குமரன் திராவிட குடும்பத்துல இருந்து வராரு, புகழேந்தி மாறன் திராவிட குடும்பத்துல இருந்து வராரு. அப்ப பெரும்பான்மை அவங்க அதே கட்சியில இருந்து வந்து இன்னும் ஒரு மாற்று அரசியல் புரட்சி ஏற்படும் வராங்க. அப்போ இல்லாத போது நாங்க எங்க அப்பா தாத்தா இருந்த இயக்கமே நல்ல இயக்கம்னு போயிடுறாங்க. அதுதானே பொருள். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க இங்க இருந்துட்டு போறீங்கன்னு எல்லாருமே கேக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் அதிகாரம் என்னவோ அதுதான், இந்திய அரசுக்கு சர்வதேச அளவுல உள்ள அரசியல் அதிகாரம் என்னவோ அதுதான். அன்னைக்கு வந்து ஈழ போராளிகளை ஒடுக்க வேண்டும் என்பது உலக திட்டம், 22 வல்லரசு நாடுகள் சேர்ந்து எடுத்த முடிவு இல்லையா? அதுல இந்தியாவே ஒன்றும் செஞ்சிருக்க முடியாதுன்னும் போது அதிகாரமற்ற மாநில அரசு என்ன செஞ்சிருக்க முடியும்? மாநில அரசு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது வாபஸ் வாங்கியிருக்கலாம். வாபஸ் வாங்கியிருந்தா அது உலகத்தினுடைய கவனத்திற்கு சென்று இருக்கும். அப்படி நம்புறீங்க? ஆமா. அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்றது திரும்ப பேசியிருக்கிறாருல்ல? ஆமா, பேசியிருக்காரு. ஆட்சியை கவிழ்த்துட்டு ப. சிதம்பரத்தை முதலமைச்சராகிறது, வெளியே இருந்து ஜெயலலிதா ஆதரவு தருவது அப்படிங்கிற அளவுக்கு அங்க சதி திட்டம் நடந்தது. அதனால தான் நான் வந்து விட்டுட்டு வரல அப்படின்றத சொல்றாங்கல்ல. சோ அங்க அதை வச்சு வேற ஒரு அரசியல் நடந்திருக்குல்ல. ஆமா, இது வந்து இன்னொரு செய்தியும் இருக்கு. இது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், இதுல வந்து தமிழ்நாடு எதுவும் தலையிட முடியாது அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. சோ அதுதான் யதார்த்தம் அப்படின்னும் போது அந்த யதார்த்தத்தில் இருந்து நம்ம பரிசீலிக்கணும். அது தமிழர்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? பிரபாகரன் கைது செய்யப்பட்டு விட்டார், அவரை வந்து போர சென்ற புருஷோத்தமனை எப்படி வந்து அலெக்சாண்டர் நடத்தினாரோ அது போல நடத்த வேண்டும் என்று கலைஞர் அறிக்கை விடுறார். பத்திரிகையில் செய்தி வந்தது. ஸோ அவர் கைதாயிட்டார். முதல் நாள் செய்தி, மறுநாள் வீடியோ வந்துருச்சு அவர் இறந்துட்டார் அப்படின்னு. ஆனா அவர் இறந்துட்டாருன்னு கூட தமிழ் தேசியம் பேசின யாரும் சொல்லவே இல்லையே, ஒரு வீர வணக்கம் கூட செலுத்தவே இல்லையே. இல்ல, இதை வந்து புலிகள் உறுதி செய்யல. அப்ப அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இந்தியா அந்த ராஜீவ் கலை வழக்க வந்து முடிக்கணும்னு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அது தலைவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லை அப்படின்றாங்க. சரி, இப்ப மட்டும் ஏன் ஒத்துக்கிட்டாங்க அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா? இப்ப மட்டும் எப்படி இறந்தாருன்னு ஒத்துக்கிறாங்க? அதே ஆதாரம் தான், அன்னைக்கு என்ன இறந்தாரோ அதுதான் ஆதாரம்.
அதே ஆதாரத்தை தான் இப்போ மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏன் மறைச்சாங்க? இல்ல இன்னமும் தமிழர்கள் வந்து இன்னும் தலைவர் இறந்துட்டான்னு நம்பாதவங்களும் இருக்காங்க. எம்ஜிஆர் சார் இன்னும் உயிரோட இருக்கிறாருன்னு நம்பாதவங்களும் இருக்கிறாங்க, நம்புறவங்களும் இருக்கிறாங்க. அதை கேட்கல. ஒரு இயக்கம் எந்த இடத்துக்கு வந்திருக்குது, நாம் என்ன செய்யணும் அப்படின்றது அதுல இருந்து நம்ம முடிவுக்கு வரப்போம். அவர் இருக்கிறார், வருவார், பாத்துக்குவாருன்னும் போது வேற யாருக்கும் இல்லங்க. அது புலிகள் இயக்கம் வந்து உறுதி செய்யாத போது எப்படி இவங்க சொல்ல முடியும் என்ன நடந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா? நான் ஒரு தட்ட பேட்டி எடுத்தேன். ஐநா சபை பொறுப்பாளர், புலிகள் இயக்கத்தின் ஐநா சபை பொறுப்பாளர், அவர் வந்து நான் அப்பவே அதை அறிவிச்சிட்டேன்னு சொல்றாரு. 2வது நாளே அந்த செய்தியை நான் சர்வதேச சமூகத்துக்கு அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி செய்தி எதுவுமே வரலையே. உங்களுக்கு வரலையா? உங்களுக்கு கடத்தப்படலையா? அல்லது வரவே இல்லையா? எல்லாருமே பொய் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் தேசியம் பேசின எல்லாருமே பொய் சொல்லியிருக்கிறாங்க. அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? ஒரு இனம் அதுக்கப்புறம் அதுக்கு எழுச்சி அடையாம போயிருச்சுல. அதனால ஆமா, ஒரு வருவார் வந்தா பாத்துக்குவாருன்னும் போது இவங்களுக்கு வேலையெல்லாம் போயிருச்சு. எல்லாரும் அந்த அடக்குமுறைகளை ஏற்றுக்கொண்டாங்க, அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்க எழுச்சி இல்லை, முடிச்சாச்சு. ஆனா அதை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் ரொம்ப வசதி வாய்ப்பா வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல் வந்திருக்கா இல்லையா? ஆமா. நம்முடைய தவறு தான் நம்ம பரிசீலிக்கிறோமான்னு கேட்கிறேன். இந்த பரிசீலனைகள் இருக்குதா கட்சிக்குள்ள? இந்த மாதிரி பரிசீலிக்க இல்ல இந்த மாதிரி எந்த செய்திகளுமே இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்குது. சரி, ஓகே, ஈழம் வாங்கிடுவோம்னு அவர் சொன்னார் இல்லையா? எப்படி நம்புனீங்கன்னு ஈழம் மக்களினுடைய எழுச்சி, அதுக்கப்புறம் இங்க தீர்மானம், சட்டமன்றத்துல தீர்மானம் இயற்றி அதை இந்திய அரசு அங்கீகரிச்சு அதற்கப்புறம் நடந்துரும். அப்புறம் உலக தமிழர்களினுடைய ஆதரவோட நடக்கும். நடந்துரும் நம்பியிருக்கீங்க? ஆமா, நம்பணும். இப்போ அப்படி நம்புறீங்களா? எதிர்காலத்துல அப்படி அமையலாம் நம்புறோம். சட்டமன்றத்துல தீர்மானம் போடணும், இந்திய அரசும் பேசணும், அப்போ நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இருந்தாலும் ஆசிய கண்டத்துல வந்து தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை, எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் நாடு பிறக்கிறத வந்து ஆசிய கண்டத்தினுடைய அதிகார மையம் வந்து விரும்புறது கிடையாது. அதனால அங்க இலங்கையிலேயே அந்த மக்களுக்கு சுயாட்சி, அது மூலமா தான் தீர்வுகள் ஏற்படும், அது நடைமுறை. ஆனா தலைவர்கள் வந்து எல்லாருமே தனி ஈழம் அமைவதுதான் அந்த மக்களுக்கான நிரந்தரமான தீர்வு அப்படின்னு நம்புறாங்க. நானும் நம்புறேன். அது அப்படித்தான் நடக்கணும்னு. அதுக்கான திட்டம் ஏதாவது இருந்ததா? அப்படி ஏதாவது பயிற்சி அதுக்காக இருந்தா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நாம் தமிழர்ல இருந்து சமீப கால சில போக்குகள் இருக்குது இல்லையா? இப்போ சாட்டை துரைமுருகன் நீக்கி இருக்கிறாங்க, அதுல பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. வெளியே வந்த பலரும் சொல்லக்கூடிய வெற்றிக்குமரன்ல இருந்து ஜெகதீச பாண்டியன்ல இருந்து பலரும் ஒரு நபரை நோக்கி கை காட்டிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா சாட்டை துரைமுருகன் நோக்கி கை காட்டிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு நபருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கட்சியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, முக்கியத்துவம் இருக்கு. இவ்வளவு தலைவர்கள் வெளியேறுவதற்கு அளவுக்கு ஒரு வேலை செய்ய முடியும். வீடியோ எடுத்து இல்ல, அவருக்கு முக்கியத்துவம் இருக்குன்றது தெரியும். இவங்க வெளியேறதுக்கு இவர்தான் காரணம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த தம்பி என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அக்கா நான்லாம் இதெல்லாம் பண்ணவே இல்லக்கா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லக்கா அப்படின்னு பேசினாரு. ஆனா அவரே வீடியோல சொல்லியிருக்கிறாரு இல்ல, கட்சிக்கு எதிராக அவங்க பேசினாங்கன்னா நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும், ஆனா அண்ணனுக்கு தான் விசுவாசம் இருக்க முடியும், இவங்களுக்கு விசுவாசம் இருக்க முடியும். அவர் வீடியோவே போட்டிருக்காரு. ஆமா, வீடியோ போட்டிருக்காரு. என்கிட்ட இந்த கருத்து தான் பதிவு செய்தாரு. நான் சொல்லி வந்து சீமானன் பண்ணலக்கா அப்படின்னு சொன்னாரு. சரி, அவர் சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி இன்ஃபுளுன்ஸ் இருக்குதா அவருக்கு? சீமான்ட்ட அவருக்கு அவரை சீமான இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு உள்ள நபரா இருக்கிறாரா அவரு? அப்படிப்பட்ட நபரா இல்ல, அவருக்கு அவங்க முக்கியத்துவம் இருக்குன்னு மட்டும் தெரியும். சரியான நபர் தான் அவரு, தகுதியான நபர், கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற பொறுப்புக்கு தகுதியான நபர் தான் அப்படின்னு நம்புறீங்க? ஆபாசமா பேசுவாரு, அதை மட்டும் தவிர்க்கலாம். எனக்கு இந்த உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ்ல அதுல எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா வெளியே வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, சாட்டை திருமுருகன் நோக்கி கை காட்டுறாங்க, இவன் தான் வந்து காட்டி கொடுத்தது ஆடியோ ரெக்கார்ட். ஆனா கார்த்திகேயன் சொல்றாரு, டாக்டர் கார்த்திகேயன் என்ன சொல்றாரு, அக்கா உள்ள இருந்தே ஒருத்தர் கட்சியை உடைக்கிறாரு, அதுக்கெல்லாம் நீங்க ஏன் பலி ஆகுறீங்க அப்படின்னு. இப்போ நான் வந்ததுக்கு அக்யூட் ரீசன் சொன்னது வந்து பெண்களை பற்றி, கட்சியில ஒரு செயற்பாட்டாளர் ஒரு பெண்ணை பற்றி தவறான ஆடியோ வந்தது. அப்போ வருத்தமா இருக்கும் இல்லையா? அது எந்த பெண்ணுக்கு வந்தா என்ன? ரொம்ப ஆபாசமாலாம் வந்தது. ஆமா, ஆபாசமா வந்த ஆடியோக்கு அப்புறம் தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் இவங்க கிட்ட. திருமால் செல்வன் ஐயா கிட்ட நான் கேட்டு சொல்றேன்னு சொல்றாரு. அப்போ எந்த பொண்ணை பற்றி பேசினாங்க அப்படின்னுமா, அந்த பொண்ணு சொல்றாங்க என்னை பத்தி பேசல, அது யாரோ ஒரு பொண்ணை பத்தி பேசினது திமுக ஊடகங்கள் திருச்சி போட்டாங்க, இதுக்கு குறித்து நாங்க வந்து டெல்லியில வழக்கு தொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்னை பத்தி பேசல அப்படின்னு சொல்றாங்க. என்னை பத்தி பேசலன்றது இல்ல, யாரையோ பத்தி பேசியிருந்தாலும் அது தவறு தானே. அந்த மாதிரி பேசக்கூடாது இல்லையா? 1008 ஆண். ஆமா, தீமானே பேச நிறைஞ்ச மது போதையில பேசின மாதிரி வருது இல்லையா? அப்போ அருகில இருக்கவங்க தானே அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். இது வந்து அருகில இருக்கவங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு குடிக்கிறது வந்து தனி மனித உரிமை, அதுல நம்ம தலையிட முடியாது. இப்போ என் பேஷண்ட் இருக்காங்கன்னா
நீங்க குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கன்னுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துங்க ஐயா அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஐயா அது ஒரு பழக்கம், இது கெட்ட பழக்கம் அப்படின்லாம் நான் பேசிட்டு இருந்தேன். ஐயா ஒரு பழக்கம் பழகிட்டீங்க, அது விட முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்திடலாம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்களுக்கு அது ஒரு மருந்தா கூட எடுத்துக்கலாம். அது வந்து தனி மனித உரிமை, அதுல நம்ம தலையிடணும். ஆனா நிறைஞ்ச மது போதையில இருக்கும்போது ஒரு பெண்ணை பத்தி பேசுறது ரெக்கார்ட் பண்றது கட்சியில நிர்வாகத்துல அது வந்து அதுல வந்து அது நமக்கு ஒரு வலியை கொடுக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம், எதுக்கு இங்க இருக்கணும், இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வரும். காளியம்மாள் பற்றி சொல்லுங்க. காளியம்மாள் வெளியேற்றப்பட்ட விதம் அது சரியா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அவங்கள உரிய முறையில அவங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது யாரு, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு மட்டும் தான் கேட்டுக்கிறேன். அப்படிதானா இல்லையா? இல்ல அவங்க மன்னிப்பு தான் கேட்க சொன்னாங்கன்னு எனக்கு தகவல் அறிஞ்ச வரைக்கும். காளியம்மாள் வந்து இதுக்கு பொது வெளியில மன்னிப்பு கேட்க சொன்னாங்க சீமான். ஆமா, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதாதான் நமக்கு தெரியுது. ஆனா இது ஆடியோ வெளியே வந்திருக்க கூடாது. வெளியே வந்த உடனே அண்ணன் வந்து சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியிருக்காங்க. அண்ணன் வந்து எப்பயுமே உன் மேல மரியாதை வச்சிருக்காரு, அன்பு வச்சிருக்காரு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. சமாதானத்துக்கு முயற்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, அண்ணன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க, அண்ணன் தானே பேசியிருக்கிறாரு அப்படின்லாம் வந்தாங்க. அப்புறம் ஏன் மறுபடியும் கண்டினியூவா பார்க்க சுயமரியாதைன்னு இருக்குல்ல, ரொம்ப நாள் சுயமரியாதை இருக்குல்ல, அந்த சுயமரியாதை இருக்கும்போது ரொம்ப நாள் பயணிக்க முடியாதுல்ல. அவங்க சொல்றாங்க கட்சியில ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷம் வரைக்கும் நல்லா போனதுங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. ஆமா, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்தது. அவரை விட நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவரை விட யாரும் வளரணும்னு யாருமே நினைக்கல, எல்லாருமே இயங்கணும்னு தான் நினைக்கிறாங்க. காளியம்மாள் ஒரு போராளி. அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போதே கார்பரேட் நிறுவனங்களை மூடுறதுக்கான போராட்டங்கள்லாம் நடத்திருக்காங்க வயிற்றுல ஒரு குழந்தையோட. அப்போ அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு போராளி. போராடக்கூடியவங்களை கட்சிக்குள்ள கூட்டிட்டு வந்து டம்மி பண்றது முடியாது இல்லைங்களா? அப்ப அவங்க எல்லா இடத்துலயும் போய் பேசுனாம என்னை விட வளர்றது, நான் இவ்வளோ சென்டிமீட்டர் தான் வளர்ந்துருக்கேன், இவ்வளோ அடி தான் வளர்ந்துருக்கேன், என்னை விட வளர முடியாது, அவரை விட வளரணும்னு யாருமே நினைக்கலங்க. அது தவறான. ஆனா அவங்க தனியா கூட்டம் போடுறாங்க, மீனவ கிராமங்கள்ல போய் தனியா கூட்டம் போடுறாங்க, தனக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் விமர்சனம். அந்த ஆடியோ ஏற்கனவே அவங்க மீனவ கிராமங்கள்ல என்ஜிஓல ஒர்க் பண்ணவங்க தானே, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அப்ப அவங்க வந்து எல்லாமே வந்து வருமுன் காப்போம் மாதிரி எல்லாமே முன்னாடி அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ஷனே பிடிக்கல. பர்ஃபெக்ஷன் இல்ல, அவங்க எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. நம்மலாம் வந்து மருத்துவர்கள் கடைசி நேரத்துல தானே எல்லாமே திரட்டுவோம், அப்படிலாம் இல்லை. அவங்க எல்லாமே தயார் நிலையில வச்சிருப்பாங்க, எல்லாமே டிப்ளமேட்டிக்கா பண்ணக்கூடிய ஒரு போராளி. ஆனா அப்படிப்பட்டவரையும் கூட அந்த கட்சியில வச்சுக்க முடியல. ஆமா, வச்சுக்க முடியலதான். ஏன்னா அவங்களோட வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு. இப்போ நான் வந்து காளியம்மாளை பார்த்து சீமான் பயப்படுகிறார்னு சொன்னது எல்லாரும் என்ன திட்டினாங்க. காளியம்மாள் வந்து ஒரு ஊடகத்துல பேசும்போது இளவஞ்சி லூசுத்தனமா பேசிட்டாங்கன்னு சொன்னதா இவர் செந்தில்நாதன் சொன்னா. அவங்க என்கிட்ட போன் பண்ணி, என்னங்க அப்படியெல்லாம் நான் பேசவே இல்லைங்க, இவர் தவறான எனக்கு கிட்ட கால் பண்ணாரு, நான் பிஸியா இருக்கேன், நான் பேசுறேன்னு சொன்னேன், அவரா இப்படி ஒரு செய்தி பதிவு செஞ்சிருக்காருங்க அப்படின்னு. போன மாசம் பேசினாங்க, நீங்க பேசினதுல பிழை இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் புதிய தலைமுறை ஊடகத்துல பேசிட்டு அடுத்த நாள் கயல்விழி அண்ணி பேசுறாங்க என்கிட்ட, நீங்க பேசினதெல்லாம் சரியா பேசுறீங்க. ஆமா, அவங்களே சொல்றாங்க நீங்க பேசுனது நல்லா இருக்கு, ஆணாதிக்கத்தை வந்து ஜீன் தெரப்பி தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது வேணா உண்மை அப்படின்னு பேசுறாங்க. எங்க அண்ணி சொல்றாங்க, உங்களுக்கு என்ன பாதை சிறப்பானதோ அதுல நீங்க பயணிங்க அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, அந்த தலைமையில இருக்கிறவங்களுக்கும் எனக்குமே ஒத்து வர மாட்டேங்குதுங்க. அவங்க சொல்றாங்க 2023 வந்து தலைவர் பிறந்த நாள் நிகழ்வு நடக்கும்போது அதுல அண்ணி வந்திருக்காங்க, என்னோட போட்டோ ஒரு இடத்துலயுமே வராம பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி சொல்றாங்க அவங்களுக்கே அவ்வளவு நெருக்கடி இருக்குதா? ஆமா ஆமா, அவங்களே சொல்றாங்க என் போட்டோ வந்து ஒரு இடத்துலயுமே வரக்கூடாதுன்னு பத்திரமா பாத்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாக்யராஜனோட டாமினேஷன் இருக்கு, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா களையணும்னு விரும்புறேன் அப்படின்னு. ஆனா கட்சி அலுவலகமே அவர் கண்ட்ரோல். ஆமா, இப்ப எல்லாம் சொல்றாங்க அவர் தான் ஓனர் அப்படின்றாங்க. அவர் வெளியே போக சொன்னா அண்ணனே வெளியே தான் போனோம், ஏன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர் அவர் தான். அப்படி அதுக்கு நிதி எல்லாம் வசூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்களா அதை வாங்குறது? ஆமா, இதுல வந்து அமீரகத்துல இருந்து ஒரு தம்பி மட்டும் சொன்னாரு 17 லட்சம் அவர் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இது மாதிரி உலக நாடுகள்ல இருந்து எல்லா இடத்துலயும் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அலுவலகம் வாங்கியிருக்கணும் இல்லையா? அவர் பேர்ல வாங்கிட்டாரு. அவர் பேர்ல வாங்கல, அது ஏதோ லோன் வந்து இவர் பேர்ல தான் வாங்கி அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு நிதி கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. நாம் தமிழருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் டேமேஜ் ஆயிருச்சு, பேர் கெட்டு போச்சு, பல வகையில பேர் கெட்டு போச்சு. இந்த 2026 நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன், எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படிலாம் ஒரு வீரமா பேசுறார். அதெல்லாம் எடுபடும் நினைக்கிறீங்களா? கட்சிக்காரங்களே அதெல்லாம் நம்புவாங்களா? நம்புறவங்களே இருக்காங்கல்ல கட்சியில.
இது நம்புறவங்க இருக்காங்க. இப்ப வந்து 120 இளைஞர்களை நான் நிறுத்துறேன், அது ஒரு புது பாய்ச்சல் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வெளியே வந்தவங்க அங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க 120 வேட்பாளர் யங்ஸ்டர்ஸ் நிறுத்துறாரு அப்படின்னா 120 பேர்கிட்ட இருந்து ஒரு கோடி அவங்கள வச்சு அப்ப 120 கோடி சம்பாதிக்க போறாருன்னு. இது பாவம், நம்ம தான் ஏமாந்துட்டோம், பச்சை பிள்ளைங்க ஏமாறக்கூடாது. அப்போ இவங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கோம், சீனியர் பர்சன்ஸ், இவங்கெல்லாம் அதை வந்து அந்த வலியை தாங்கிக்க முடியும். சின்ன பிள்ளைங்க எப்படி தாங்கிப்பாங்க, அந்த ஏமாற்றத்தை எப்படி தாங்கிப்பாங்க அப்படின்னு தான் பேசுறாங்க. இப்ப நீடிக்காது கட்சி, இப்படித்தான் ஓடும் கடைசி வரைக்கும். டீல் பேசுறது, சீட்டு இல்ல, அந்த மாதிரி அறத்துல இருந்து அவங்க விலகிட்டாங்க அப்படின்னு அவங்க எப்படி போறாங்க அப்படின்றது இயற்கை தானே தீர்மானிக்கும், காலம் தீர்மானிக்கும். இப்போ புதிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா தமிழக வாழ்வுரிமை கட்சி, இங்க இருந்து வந்ததுக்கு இது எப்படி இருக்கு? இதுல வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்காங்க. இப்போ அங்க கட்டமைப்புகளே கிடையாது. இப்போ நம்ம ஒரு தேர்தல் பரப்புரைக்கு போறோம்னா 10 பேர் வருவாங்க, அந்த 10 பேர் வருவாங்க, அதுல கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க. அந்த மாதிரி அதுலயே நாங்க 10,921 ஓட்டு வாங்கினோம். அதுலயும் அங்க இருக்கிறவங்களும் ஒர்க் பண்ணாங்க. கட்டமைப்பே இல்ல, கட்டமைப்புகள்லாம் இல்ல, ஆட்களே இல்ல. இப்போ கொஞ்ச நாள் வைப்பாங்க, ஒருத்தர் வந்து கலைச்சிருவாங்க. அந்த மாதிரி நிரந்தரமான ஆள்கள் இல்ல. ஆமா, நிரந்தரமான ஆள்கள் இல்ல, சிலர் இருக்காங்க, அவ்வளவுதான். கட்டமைப்புகள் கிடையாது. இப்போ அண்ணன் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் கட்சியில இருந்து வெளியேறிட்ட பிறகும் சொன்னாரு கட்டமைப்புகளை இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படின்னு. 15 வருஷமா வலிமைப்படுத்தாம இருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து கீழ்மட்டத்துல ஆதரவாளர்கள் எல்லாம் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் பர்சனலா பேசும்போது. ஏங்க நீங்க கட்சி விட்டு வெளியே வரீங்கன்னு கேட்கும்போது, இல்ல தம்பி, அந்த மாதிரி பூத் கமிட்டிக்கெல்லாம் ஆட்கள் போட சொன்னார் அண்ணன். அப்ப போகும்போதுதான் பார்த்தேன் எல்லா பசங்களும் ஆல்ரெடி விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க. ஈரோட்ல. ஆமா, அதனால இப்போ இனி இருந்து நம்ம பிரயோஜனம் இல்ல, நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, புதுசாவே யாரும் வரமாட்டாங்க. நான் இப்போ சில தம்பிகள் எல்லாம் சொல்றாங்க, அக்கா அதாவது ஒவ்வொரு வட்டத்தையும் ஒரு தொகுதியா பிரிச்சிருக்காங்க, ஆனா எதுவும் கட்ட முடியலக்கா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இங்க வந்து அந்த கட்டமைப்புகளை பத்தி நிறைய நேரம் பேசுறாங்க. அமைப்பு குழுல பேசுறாங்க, செயற்குழுல பேசுறாங்க. அது மாதிரி ஜனநாயகம் இருக்கு அங்க. நாம் தமிழ்ல ஜனநாயகம், ஆமா, ஜனநாயகம் இருக்கு. இப்போ வந்து உட்கட்சி தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த உட்கட்சி தேர்தலுக்கு யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்றாங்களோ அவங்களுக்கு பொருளாளருக்கு தொகை, தலைவருக்கு இவ்வளவு தொகை இருக்கு, இதை மாத்தலாமா இல்ல அதுவே இருக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது கேக்குறாங்க. இப்போ நான் உட்கார்ந்திருந்த அறையில உயர்மட்ட குழு, அதுல வந்து ஒரு 60 பேர் உட்கார்ந்துருப்போம். அதுல தலைவர், பொருளாளர், செயலாளர் ஒரு தொகுதிக்கு போடுறதா இல்ல மாவட்ட அமைப்பாளர் அப்புறம் செயலாளர் போடுறதா அப்படின்னு 60 பேர்கிட்டையும் கேக்குறாங்க. உங்களோட கருத்து என்ன, உங்களோட கருத்து என்னன்னு. அப்போ ஆமா, பக்கத்துல ஒரு வயதான 2 பேர் இருக்காங்க, மதிக்கத்தக்கவங்களா இருக்காங்க. இப்ப நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே இவங்களை வணங்கணும்னு சொல்லுவோம் இல்ல, அந்த மாதிரி வணங்கத்தக்கவர்கள் இருக்காங்க. உடனே அது எழுதுறாங்க. எழுதிட்டு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் சொல்லாங்க, இதுனா இப்படி ஒரு இது பண்ணோம்னா இதை எவ்வளவு யார் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஒரு ஜனநாயகம், எல்லாமே ப்ராப்பரா நடக்குது. இப்போ அமைப்பு குழுல தனியா பேசுறாங்க, செயற்குழுல தனியா பேசுறாங்க. அது மாதிரி அவரை சந்திக்க வர ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியா கேட்டு விவரங்கள் எல்லாம் எழுதிக்கிறாங்க, என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு. ஜனநாயகமா செயல்படுது இந்த அமைப்பு. ஒரு மாற்றம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் இருக்கு. நாங்க இயக்கத்துல இருந்து வந்தவங்க தாவாக்காக்கு எதுக்கு வந்தோம்னா, நம்ம இயக்க பின்னணியில இருந்து வந்தோம். அண்ணன் வேல்முருகனும் இயக்க பின்னணியில இருந்து வந்தவர். அவர் தமிழ்நாடு விடுதலை படையில இருந்தவர். இயக்க கட்டுப்பாடுகள் இருக்கும். என்னோட சகோதரர்கள் சொல்றாங்க காஃபி டீ கூட குடிக்க மாட்டாரு, வெத்தலை பாக்கு போட மாட்டாரு, அந்த இயக்க கட்டுப்பாடுகளே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. மாதிரி தமிழ்நாடு விடுதலை படையில தமிழரசன், இவர் கலிபெருமாள் ஐயா, இவங்களோட வரலாற்று சுவடுகளை ஒட்டி வந்தவர். அதுக்கப்புறம் கட்டமைப்புகள் மிகச்சரியா இருக்கு. இவங்க இப்ப நாம் தமிழர்ல என்ன போராட்டம் நடத்தினோமோ அதே போராட்டங்களை அவர் கடலூர்ல நடத்தியிருக்காரு. இப்ப நமக்கு எல்லாமே தெரியுது, இங்க மீடியா இருக்கு, அங்க அவங்க ஊடகத்தை பயன்படுத்தாம அந்த மக்களுக்கான அரசியலை நம்ம பண்ணியிருக்காங்க. இப்போ 2012 டிசம்பர் 31 நாங்க பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துறோம். அதே தேதியில அவங்க கடலூர்ல நடத்திருக்காங்க. இதுல ஊடகம் இருக்கு. இப்போ நாம் தமிழ்லயே சொல்லுவோம் ஊடக வெளிச்சம் இல்ல எங்களுக்கு அப்படின்னு. ஆனா அது கூட அங்க இல்ல. அதை விட நிறைய கவர்னர், ஆளுநர் முற்றுகை போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. அப்புறம் மீனவர்களுக்காக போராடி இருக்காங்க, கனிம வள கொள்ளை எதிர்த்து போராடி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை கம்பேர் பண்ணும்போது இன்னும்
மக்கள் போராட்டங்களை நிறைய முன்னெடுத்திருக்காங்க. ஆனா அது நமக்கு தெரியல. அப்பதான் நான் என் சகோதரர்கள்ட்ட கேட்டேன், இவ்வளோ நாள் நம்ம வந்து ஏன் இப்படி இருந்துட்டோம் அப்படின்னும் போது, நமக்கு தேடல் இல்லை, நம்ம ஒரு கடிவாளம் போட்டுட்டு சீமானண்ணனே எல்லாம் பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம இருந்துட்டோம். ஆனா அங்க இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் இருந்திருக்கு. இதுவும் தமிழ் தேசிய தளம் மாதிரி. இப்போ நான் கட்சியில இருந்து வெளியே வரும்போது ஜெகதீச பாண்டியன் அண்ணா சொன்னாருன்னா, அம்மா நீ வந்து எந்த கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறம்மா, வாழ்வுரிமை கட்சியும் வந்து வேல்முருகன் அண்ணன் இருக்காருமா, அவர் வந்து வேல்முருகன் ஐயாவை தெரியும். இவர் சொல்றாரு, நம்ம கட்சி மாதிரிதாம்மா, திமுகல போய் அங்க மாத்தி எல்லாம் பேச வேண்டாமா, நீ இங்க போறதுன்னா சொல்லுமா அப்படின்னு. ஆனா நான் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கேன்னு, நான் அறிவியல் தமிழுக்கு மட்டும் பங்களிச்சு நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன்னு, என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்துட்டேன், கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கேன், என்ன நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு. அப்புறம் நவம்பர் 27க்கு போனோம். அதுக்கப்புறம் புகழேந்தி மாறன்லாம் பேசினாங்க. நாங்க பெண்கள் சேர்ந்து எல்லாரும் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். புகழேந்தி மாறன் சொன்னார், அக்கா திரும்ப 0ல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம், ஏற்கனவே கட்டி வச்சிருக்காங்க ஒரு அமைப்பு இருக்கு, நம்ம அதுல இணைஞ்சு செயல்படலாம், நம்ம என்ன இலக்குகளை எட்டணும்னு நினைச்சோமோ அது பண்ணலாம் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி மாதிரியான இன்னொரு அமைப்பு வாழ்வுரிமை கட்சி. இங்க அறம் இல்ல, அங்க அறம் இருக்கு. பன்ருட்டி தேசியம் கூட இவங்களால வாங்க முடியாது அப்படின்னு இடும்பவனம் கார்த்தி ட்விட் போடும்போது பலரும் எடுத்து ஆக்ரோஷமா போட்டிருந்தாங்க. அது ஒரு சின்ன அமைப்பு, அதை நம்பி இவ்வளவு பேர் போய் ஏன் ஏமாறுறீங்க என்பது போல அவர்கள் பேசினாலும் அதுல நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, அவங்க திமுக போனப்போ கவலைப்படலை, பிஜேபிக்கு போனப்போ கவலைப்படலை, ஏடிஎம்கேக்கு போனப்போ கவலைப்படலை. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு நோக்கி அவர்கள் போவதை பார்த்து பதட்டப்பட வேண்டிய காரணம் என்ன? நாம் இல்ல, அவங்க வந்து நாம் தமிழருக்கு எதிரான ஒரு போர்ஸா வேல்முருகன் உருவாகுறாரு, போட்டி கிடையாது அப்படின்றது ஒரு பயம். பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் கிட்ட இருக்க ஆற்றல் வாய்ந்தவர்கள், செயற்பாட்டாளர்கள், அறிவு சார்ந்தவர்கள் வேல்முருகன் கிட்ட இருந்திருந்தா இந்த கட்சி வந்து எங்கேயோ போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்கிட்ட பேசின பத்திரிகையாளர்கள், நான் வந்து ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்தநாள் அப்பதான் நான் இணையணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்குள்ள மகேந்திரன் வெளியே வந்துட்டார், ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் அந்த மகேந்திரன் வெளியே வந்துட்டு அவங்க மார்ச் 16 இணையிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, தோழர் எதுக்கு தனியா இணையறீங்க, நம்மளோடய வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரி 16 இணைஞ்சிடலான்னு சொல்லும்போது, அந்த 13, 14 சில பத்திரிகையாளர்கள் என்கிட்ட பேசுறாங்க, அவங்க எப்படி அவங்களுக்கு நான் 16 இணையறேன்னு தெரிஞ்சதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் ஃபோன் பண்ணி, எங்க அப்பாவோட பயணிச்சவங்களும் ஃபோன் பண்ணி, நீ எங்க வேணா போங்கம்மா, இது வாழ்வுரிமை கட்சிக்கு மட்டும் போகாதீங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு. அதுல ஒரு ஊடகவியலாளர் சொல்றாரு, கிணத்துல கூட குதிச்சிருமா, கடல்ல குதிச்சிரு, வேல்முருகன் கூட போகாத அப்படின்னு. இப்போ நான் கணவர்கிட்ட சொல்லும் போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா பீஸ்ஃபுல்லா எல்லாருமே போகணும், அதனால நான் அவங்க கிட்ட சொல்லல, ராவணன் ஐயா கிட்ட மாத்திரம் சொல்றேன். ராவணன் ஐயா இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னும் போது சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுக்க வேணாம், அவங்க ஒரு நிறைவா அந்த நாளை முடிக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் தான் அந்த நிகழ்வுல வந்து மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணாத போது எங்க இளவஞ்சி வரலையா அந்த மாதிரி கேட்குறாங்க. அது வந்து எப்படி ஜெகதீச பாண்டியன் ஆள் பிடிக்கிறாரு அப்படின்னு. ஜெகதீச பாண்டியன் ஆள்லாம் பிடிக்கல, அண்ணன் வந்து நீ எந்த அமைப்புக்கு வேணா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தமிழ் தேசிய தளத்துல பயணிச்சனால, நம்ம இயக்க பின்னணியில இருந்து வந்ததுனால இந்த அமைப்புல தான் பயணிக்கணும் அப்படின்னு. அப்போ எல்லாம் சொன்னாங்க, திமுக அதிமுக தான் மாறி மாறி அரசியல்ல இருப்பாங்க, நீங்க ஏன் வேட்பு மனு கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, பரிசீலிக்கிற இடத்துல இருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் நிக்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலைக்காக தான் நான் நிக்கிறேன். அது சாதிய விடுதலைன்னு அறிவு கட்டவன் பேசிட்டு போறான், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இப்போ எனக்கு வந்து சீமானண்ணா வந்து அண்ணா நகர் ஆலந்தூர் அந்த இடம் தான் கொடுத்தாரு, நீ அங்க நில்லுமான்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நான் வந்து ஜெயிக்க போறது இல்லை, ஆனா அந்த மக்களினுடைய வலிகளை பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் திருவிக நகர்ல நின்னேன். திரும்பி அண்ணன் வந்து நீ எந்த தொகுதியில வேணா 40 தொகுதி இருக்கு, எங்க வேணா நீ நிக்கலான்னு சொல்லும் போது நான் வடசனையை தான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வலிகளை பேசணும், வலிகளை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதிகார மையம் என்பது அடித்தள மற்றும் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது எதிராக தான் இருக்கும் எப்பயுமே. அது இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்தியாவே மறுமலர்ச்சி அடைஞ்சிரும். அப்போ அதிகார மையம் எப்பயுமே எதிராக தான் இருக்கும், அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப நம்ம வெளியே தான் நிக்கணும் அப்படி முடிவு எடுத்துருக்கீங்க. ஆமா, இப்போ வந்து அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர் வந்து அதிகாரத்துக்கு போனாலும் வெளியே இருந்து எதிர்க்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டத்துலதான் நம்ம இருக்கணும்.
நாங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போய் எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கு போனது கிடையாது. தமிழர்கள் அதிகாரத்துக்கு போகணுன்றதை நான் விரும்புறேன். ஆனா நான் போகணும்னு நான் விரும்பல. சீமானனை நான் வற்புறுத்தினதன் காரணமாக தான் நான் திருவிக நகர்ல நின்னேன். என் கணவருக்கு நான் கண்டெஸ்ட் பண்ணதுல விருப்பம் கிடையாது. என் கணவருக்கு என்னுடைய அரசியல் செயற்பாடுகள் இதுல எல்லாம் அவருக்கு விருப்பமும் கிடையாது. அவருக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அப்போ சீமானண்ணா சொன்னனாலதான் நான் போனேனே தவிர உடனே இளவஞ்சி அக்கா வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்காக இன்னொரு கட்சிக்கு போறாங்க, எம்பி ஆகிறதுக்கு, அந்த கனவுகள்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்க அப்பாவுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அப்பயுமே அவங்கெல்லாம் போல. நம்ம வந்து போராடுற நிலையில தான் இருக்கணும், நம்ம போராளிகளா இருந்துட்டு போனோம். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.